ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு அங்கே என்ன பார்த்தோம். அப்புறமா வந்துட்டு இந்த ஃபேமிலி எங்கள் வீட்டில் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து அந்த 2 மந்த்ஸில் இருக்கிற பர்த்டேலாம் அந்த மந்தில் இருக்கிற பர்த்டே அப்படி கொண்டாடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிளிப்ஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இது சும்மா இந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு ஃபேமிலி கேதரிங்கு, பிள்ளைங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் உண்டு. எல்லோரும் ஒரு கேக் வாங்கி இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்றது, ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கிறது எங்கள் ஃபேமிலியோட இது. ஸோ அதனால் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்களா, ஸ்ப்ரிங் முடிஞ்சு இப்போ சம்மரே வரப்போகுது. பட் இதெல்லாம் அந்த ஸ்ப்ரிங் சீசனில் 40-50 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் இருக்கும்போது எடுத்த வீடியோஸு. ஸோ அன்னைக்கு வெதர் நல்லாவே இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த ஹேமிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெயில் அடிக்கும்போது பின்னால் உட்காந்துடுறோம். என் பசங்க அன்றைக்கி ஆக்சுவலாக பேக்யார்டில் உட்காந்துட்டு இவன் சின்னவன் அவன் ஸ்கூலு எப்போ முடியுது அந்த மாதிரி பிளானிங் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு எழுதிட்டு இருந்தான். அவன் பெரியவன், அவன் ஐடியாவை அதில் இதில் ஹேமிக்கில் படுத்துக்கிட்டு அவனோட இதெல்லாம் பசங்க ஒரு சில சமயத்தில் என்கிட்ட பேசும்போது நல்லா டீப்பாக பேசுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமை நான் ரொம்ப யூஸ் பண்ணிப்பேன். இந்த டைமில் நான் இந்த ஃபோனில் இருக்கிறது, என் பசங்க என்கிட்ட பேசும்போது 100% அந்த டைமை நான் உங்களுக்கு கொடுப்பேங்க. எனக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவனுங்க என்ன சொல்கிறானுங்களோ அதை கேட்பேன். அப்படி இருந்துமே கூட என் பசங்க யூ ஆர் நாட் லிசனிங் டு மீன்னு வானுங்க. எனக்கு இன்னும் என்னடா லிசன் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் பசங்கக்கிட்ட அங்கே பேக்யார்டில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம், என்ன நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதை தான் நான் வீடியோ அப்படியே கேப்சர் பண்ணினேன். நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாருக்குமே கொஸ்டின் இருக்குது, பிள்ளைங்கக்கிட்ட எப்படி உட்காந்து பேசுகிறதுன்னு. பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது உங்களோட எல்லா இதையும் எடுத்துருங்க. பிள்ளைங்களோட மெட்டீரியல் மட்டும்தான் அங்கே இருக்கணும். நம்ம மெட்டீரியல் அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட தே கம் ஃபர்ஸ்ட், பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டுன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்மளுக்கு 1000 வேலை இருக்கும். பிள்ளைங்க நம்மகிட்ட பேசும்போது அந்த 1000 வேலையை நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு ஊன்னு தலையாட்டிகிட்டு இருந்தோம்னா பிள்ளைங்க அதை நல்லா சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதை சென்ஸ் பண்ணாவே நம்மக்கிட்ட மாற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் அவங்க தே நோ வி ஆர் நாட் லிசனிங் அண்ட் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ஷேரிங் திங்ஸ் வித் அஸ். அந்த ஒரு இதை பிள்ளைங்களுக்கு வந்துடும். அப்புறம் வேறு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம 1000 பிளானிங் பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு. பட் அதுங்களோட பிளான் என்ன வேணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணாலும் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவை இன்க்ளூட் பண்ண பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நம்மளால் எதையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பிகாஸ் இட் டசன்ட் இன்ட்ரெஸ்ட், அது பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வராது. ஸோ அதனால் எப்பயுமே பிள்ளைங்களோட பேசும்போது மற்ற எல்லாம் ஒரு ½ ஹவராக இருந்தால் கூட சரி, உங்களோட எல்லா இதுவும் கால் வருதா இல்லை யாராவது கூப்பிட்றாங்களா, எவ்ரிதிங் கேன் வெயிட். என்னோட பாணி அதுதான். என் பிள்ளைங்க வரும்போது நான் 100% என் பிள்ளைங்களுக்கு தான் அந்த இதை நான் பண்ணுவேன். அப்படி பண்ணியே கூட என் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, யூ ஆர் நாட் லிசனிங், யூ ஆர் நாட் டூயிங் திஸ், யூ ஆர் நாட் அதை இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஸோ எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் லைஃப்பும் அப்படியே பீஸ்ஃபுல்லாகவே போவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம எந்த விதத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட லைஃப் அமைஞ்சிருக்கு. எதையுமே நம்ம பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக கொண்டு போனோம் அப்படின்னா திங்ஸ் ஃப்ளோ பாசிட்டிவ்லி. பட் எதையுமே நம்ம நெகட்டிவாகவே எடுத்து நெகட்டிவ் ஃப்ளோவில் கொண்டு போனோம்னா டெஃபினெட்லி திங்ஸ் வில் ஃப்ளோ நெகட்டிவ்லி. அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் எனி சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் யூ ஹாவ் டு take things and run your family in a positive manner. Especially சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கவங்க ரொம்ப பாசிட்டிவ் மோடில் கொண்டு போங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பிள்ளைங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. அதை தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி என் வீட்டில் நாங்கள் எது செஞ்சாலும் எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்போம், இந்த மாதிரி ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா அப்படின்னு சொல்லி. ட்ராவல் எதுனாலும் பிள்ளைங்கக்கிட்ட கேட்போம். எனக்கு பயங்கர சப்போர்ட் சிஸ்டம் என்னென்னா எங்களுக்கு எங்கள் 3 பிள்ளைங்க தான். அதே மாதிரி நல்ல ஒரு இமோஷ்னல் அந்த மாதிரி அவுட்லெட், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னா எங்கள் பப்பி, எங்கள் ஃபேமிலிஸ், என்னோடய பிரதர் இன் லாஸ், என் சிஸ்டர் இன் லாஸ், எங்கள் ஃபேமிலிஸ் எனக்கு பயங்கர சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதுதான் நம்ம
எப்படி அடுத்தவங்க கிட்ட வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருக்குது. நம்ம என்ன அவுட்புட் கொடுக்குறோமோ அதை தான் நம்மளுக்கு வந்து திருப்பி நம்மளுக்கு இன்புட்டாக வரும். அதான் நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, அப்படியே ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால், அதிபுத்திசாலித்தனமாக ரொம்ப விவரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மனசளவில் நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி ரொம்ப நம்ம தான் இதாக இருக்கணும், நம்ம இதில் எல்லாம் இருக்கணும், நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவே இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்துட்டு நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப விவரமாக பேசுவாங்க பாருங்க. அவங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட பேசும்போது அது தெரியாத மாதிரி பேசுவாங்களா. எனக்கு ஒரு சில சமயத்தில் அது நம்மளுக்கு எப்படியாவது அது தெரிய வந்துடும், ஓ இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்மகிட்ட இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் என்ன ஒரு சில்லித்தனமான ஒரு இது அப்படின்னு சொல்லி எனக்கே தோணும். அது நம்மகிட்ட பேசிட்டு நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குதா இல்லையான்னு இவங்க டெஸ்டிங் வேறு பண்ணுவாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் ஹவு மச் ஆஃப் பிரெயின் கேலரிஸ் யூ யூஸ், இதெல்லாம் எவ்வளோ ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் இப்போல்லாம் நான் எல்லார்கிட்டையும் பேசும்போது அதுக்கு மேலே அந்த சாப்டரை முடிச்சுட்டு கான்வர்சேஷன் க்ளோஸ் பண்ண யூஆர் டன், அவ்வளோதாங்க. அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் க்ளோஸ் பண்ணிட்டா அதை பற்றி திரும்ப நான் நினைக்கவும் மாட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இது அதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி. அப்புறம் எனக்குன்னு ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். அதுவும் என்னை நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். எனக்கு அந்த மாதிரி என்னை பற்றி தெரியாதவங்கக்கிட்ட நான் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். வந்து என்னை பற்றி தெரிஞ்சவங்க, என் கூட வளர்ந்தவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட இது புரியும், நான் எப்படி இருந்தேன் என்ன அப்படின்றது புரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் ரொம்ப ஷேர் பண்ணுவேன். ரெண்டாவது, எனக்கு வந்து அதே மாதிரி கல்யாணம் ஆகி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியில் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்கிட்ட போட்டி போடுறாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நான் வச்சுக்கவே மாட்டேன். முதல்ல அந்த மாதிரி இடங்கள்ல என் பேரை நீங்கள் கேட்கவும் முடியாது. அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, என்னோட பேரே அங்கே வெளியவே வராது. Because my world does not run with comparisons and competitions. எனக்கு வந்து இந்த மாதிரி அது அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை விட பெருசாக நான் பண்ணணும், அதை விட பெருசாக நான் பண்ணணும், ஐயையே இதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க என்கிட்ட. ஐ ஜஸ்ட் ரன் மை ஓன் கோர்ஸ், அவ்வளோதான். என்னோடய ஜாபு, என்னோடய எஜுகேஷன், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு செகண்டரி சப்போர்ட் சிஸ்டம் தான். என்னோடய ப்ரைமரி சப்போர்ட் சிஸ்டம் என்னென்னா எங்கள் 5 பேர் நாங்கள் தான். எங்களுக்கு வி ஆர் ஈச் அதர். அந்த விதத்தில் வந்து ஓரளவு வந்து என் பிள்ளைங்களும் கொஞ்சம் ஓரளவு நல்லா மெச்சூர்டாகவே இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, நாங்கள் சின்னது வந்து பிள்ளைங்களை வளர்த்தும் போதே உங்களுக்கு நான் அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், உனக்கு எங்கள் வீட்டிலேருந்து இதை தருவாங்க, அந்த சொத்து வரும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் கொண்டுகிட்டே போகலைங்க. நாங்கள் பிள்ளைங்களை வந்து சின்னதுலேருந்து வளர்த்துனது எப்படின்னா ஃபெய்த் பேஸ்ட் ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நாங்கள் வளர்த்துனோம். நாங்கள் வந்து மற்றபடி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொத்து இங்கே வரும் அங்கே வரும், இதுக்காக இதை நீ செய்யணும், அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் என் பிள்ளைங்க வந்து முதல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. நாங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் இல்லாத காலத்தில் எங்ககிட்ட இருக்கிற பணமோ காசோ இல்லை எங்களோட ப்ராப்பர்ட்டி, எங்களோட சொத்து, இந்த மாதிரி எந்த ஒரு இது நாங்கள் வேல்யூபிள் நாங்கள் வச்சுருந்தாலும் அது 3 குழந்தைங்களுக்கும் எப்படி போகணும் அப்படின்றதையும் நாங்கள் டாக்குமெண்ட் பிரகாரம் லாயரை வச்சு கவர்மெண்ட் சீல் வச்சு கரெக்டாக நாங்கள் எழுதிட்டோம். அதனால் இப்போவே எங்களுக்கு எதனாவது ஒன்று ஆணுச்சுனாலும் எங்கள் பிள்ளைங்க வந்து அடிச்சுக்கிட்டு நிற்காதுங்க. இதையும் மீறி பிள்ளைங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வாக்குவாதம், ஏதாவது ஒரு ஹார்டு டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை வந்து யாருக்குமே கிடையாது, அதை அப்படியே கோயிலுக்கு கொடுத்துடணுன்னு தெளிவாக எழுதி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பிள்ளைங்க அடிச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் வளர்க்கல. பட் அதையும் மீறி ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்க யாருக்குமே they won't get anything, 0, அவ்வளோதான். அந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் கடவுளோட ஒரு பிளஸ்ஸிங்கில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. சரிங்க, இப்போ வந்து அதை அப்படியே முடிச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்தோமா, இங்கே பாருங்கள் அந்த கேபேஜ்லாம் எவ்வளோ இது. சும்மா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்தேன். இங்கே வந்து பீ கீப்பர்ஸ் இருக்காங்க. அதாவது மிஷிகன், எங்கள் ஊரில் மிஷிகன் பீ கீப்பர்ஸ். அவர் பாருங்கள் பேசுவார், அதை அப்படியே கேளுங்க. But yeah, they're moving around doing their jobs until I take them back and put them back in the dock.
Wow. Is it true you can just bite into a honeycomb? Pardon? Is it true you can just bite into a Yeah. When this stuff's on top of frames, I'll scrape it off and just chuck it right in my mouth. Yum. Okay, now get to the part we walked in where you were talking about you were putting like this piece in an extractor, spinning it around and draining. Yeah, there's two ways to process honey. One is you can just crush it and strain it. So how you pull this out, You'd scrape the wax off. you scrape the wax, which is what we're looking at right there. And then just crush it with your hands. Okay. And then put it in a colander and let the honey drip out of the wax. Oh, wow. There's also an expensive piece of equipment you can buy that you scrape the surface of this, put the frames in and spin them really fast like a centrifugal wheel, and that throws the honey out of it, and then you collect the honey that way. So those are the two ways to collect it. Okay, and then you were saying you could also take this out and just break a piece off Yeah, and you put it right in your mouth. pure honey. Pure honey with a little bit of beeswax in it. Okay, great. When we were kids, they used to have This is those your wax card? nips. Oh, yeah. That was beeswax. Yeah. With red food coloring. Yeah. Red color 9 or whatever it was. I use Burt's Bees all the time. இது பாருங்கள் இவர் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீயாக செஞ்சுட்டு இருந்தார். இதை ஏன் நான் இங்கே ஷேர் பண்ண அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இதை செய்கிறாங்க. நானும் அவங்க இதில் ஹனி எடுக்கிற இடத்துல போயிட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த லிங்க்கை வந்து நான் கம்யூனிட்டி போர்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னால் எடுத்த வீடியோ அது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்புறம் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க. நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க. நான் எல்லாத்தையும் வீடியோவில் எடுக்கல. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து பிடிக்காதவங்கள நான் வீடியோவில் கவர் பண்ணல. What's that? Like 9 weeks. 9 weeks? ஸோ இப்போ எங்கள் மச்சாண்டார் வீட்டில் ஒரு இது பப்பி வாங்கியிருக்காங்க. ஸோ பப்பிக்கு இப்போ தான் 9 வீக்ஸ் ஆகுது. விளையாண்டுட்டு எனக்கு ஒரு சண்டே ஸ்ட்ராபெரி சண்டே செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தோம். என் பையன் டயர்டாகி அப்படியே வந்து உக்காந்துட்டான். அங்கே அவங்க வீட்டில் நல்ல பெரிய யார்டு இருக்குது. அதனால் அங்கே போனால் எப்பயும் நல்லா விளையாடுவோம். இந்த வருஷம்தான் வெதரெல்லாம் கண்ணா பின்னான்னு இருந்துச்சுங்க இல்லைங்களா. அன்னைக்கு ஒரு நாள் நல்ல சன்னியாக இருந்தது. ஸோ செமையாக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. Oh, bad angle. Three. Nice, Jay. Wait, what? 7-6 now. Take a chance. Yes. You try to drive one pond. எங்கள் வீட்டில் டீமுக்கெல்லாம் ஆளுங்களை பிடிக்கலாம் தேவையில்ல. அங்கே இருக்கிறவங்களே போதும். நிறைய க்ரௌடு. அதனால் எல்லாம் நல்லா விளையாண்டுச்சிங்க பிள்ளைங்க. அவ்வளோதாங்க. அதை அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இல்லை இந்த வீக்கில் உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது அப்படின்னா விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் சேம் திங் ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் என்ஜாய் and keep it real and keep it simple. Bye. Take care you all. Thank you for watching my video and I really appreciate all of you. Bye.